வெல்கம் டு ஹெல்த்தி ஃபுட் கிச்சன். இன்னைக்கு நம்ம கரம் மசால் பவுடர், பிரியாணி பவுடர் எப்படி செய்யுதுன்னு பார்ப்போம். கரம் மசால், கறி மசால் ரெண்டும் வேற வேற பவுடர். கரம் மசால் வந்து பிரியாணிக்கும் குருமாவு கொஞ்சம் சேர்த்துக்கலாம், பிரியாணிக்கு ரொம்ப நல்லா இருக்கும். கறி மசால் வந்து நான்வெஜ் எல்லாத்துக்குமே நீங்கள் சேர்த்துக்கலாம். அதே மாதிரி பட்டர் பீன்ஸ் மசாலா போட்டாலும் கறி மசால் பவுடர் சேர்த்துக்கலாம். அதுக்கு அந்த காளான் மசாலா, காளான் குருமா அதுக்கெல்லாம் கறி மசால் நல்லா இருக்கும். நான்வெஜ்ஜுக்கும் கறி மசால் நல்லா இருக்கும். கரம் மசால் வந்து பிரியாணிக்கு போடலாம், குருமாவுக்கு கொஞ்சமாக சேர்த்துக்கணும். பிரியாணிக்கும் அரை ஸ்பூனுக்கு மேலே சேர்த்திங்கன்னா ரொம்ப ஃப்ளேவர் ரொம்ப இருக்கும். எப்படி செய்யுதுன்னு பார்ப்போம். இந்த ஸ்பூனால் மகுர 4 ஸ்பூன் போட்டிருக்கேன் சோம்பு. அன்னாச்சி பூ ஒரு 5 பூ எடுத்து வச்சுருக்கேன். கிராம்பு இதில் அரை ஸ்பூன் போட்டிருக்கேன், ஒரு 20 கிராம்பு வர்ற மாதிரி. இது வந்து ஜாதிக்காயை நச்சு பாதி மட்டும் வச்சுருக்கேன். இது உங்கள்கிட்ட காமிக்கிறதுக்காக நான் வச்சுருக்கேன். இதில் வந்து நீங்கள் நச்சு பாதி மட்டும் போடுங்க, ஃப்ளேவர் ரொம்ப கூடுதலாக இருக்கும். ஏலக்காய் ஒரு 10 to 12 போட்டுக்கோங்க. பட்டை கொஞ்சம், பட்டை 1 ஸ்பூன், மிளகு 1 ஸ்பூன், மல்லி 2 ஸ்பூன், சீரகம் 2 ஸ்பூன். கறி போயிடக்கூடாது, சிம்மில் வச்சுக்கோங்க. இது நம்ம வறுக்கிறதுக்கு காரணம் வந்து வண்டு வராமல் இருக்கும். 2வது நல்ல வாசம் வரும். வறுக்கும் போது சோம்பெல்லாம் ரொம்ப நல்ல வாசமாக இருக்கும். கறியில் போயிடாமல் வறுத்துக்கோங்க. சும்மா அரைச்சி வச்சிங்கன்னா, வெதுப்பாமல் அரைச்சி வச்சிங்கன்னா வண்டு சீக்கிரம் வந்து நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணணும். வறுத்தோம்னா வண்டு வராது, வாசமும் நல்லாயிருக்கும். ஹை ஃப்ளேமில் வைக்கக்கூடாது, கறி போயிடும், நிறம் மாறி போயிடும். லோ ஃப்ளேம்லேயே வச்சு வருங்க. வறுத்துட்டு நம்ம ஆறின பிறகு தான் நம்ம அரைக்க போகிறோம் இல்லையா, அது வரைக்கும் இதே பாத்திரத்தில் நீங்கள் வச்சிங்கன்னா அந்த சூட்டு கறி போயிடும். வேறு பிளேட்டில் மாற்றி ஆற வச்சுட்டு அப்புறம் மிக்சியில் நீங்கள் அரைக்கணும். போதும், நல்ல ஃப்ளேவர் வந்துருச்சு. கொஞ்சம் ஆறின பிறகு மிக்சியில் நம்ம அரைப்போம். இப்போ ஆறிடுச்சு, நம்ம இதை அரைச்சிடுவோம். அரைச்ச உடனே பாட்டிலில் கொட்டி ஸ்டோர் பண்ணிடாதீங்க. மிக்சியில் அந்த சூட்டுக்கு வந்து வேர்த்து போயிடும். உடனே மூடினீங்கன்னா வேர்த்து போயிடும். கொஞ்சம் பவுடர் ஆறின பிறகு தான் நீங்கள் ஸ்டோர் பண்ணணும். கரம் மசாலா பவுடர் ரெடி ஆயிடுச்சு. சில பேருக்கு ஏலக்காய் தூக்கலாக இருந்தால் பிடிக்காது. ஏலக்காய் ஃப்ளேவர் பிடிக்காதவங்க கொஞ்சம் ஏலக்காயை குறைச்சிக்கலாம். பிரியாணி லீஃப் வந்து நம்ம தாளிக்கும் போது போட்டால் தான் அது வந்து வேகும்போது அந்த ஃப்ளேவர் நல்லா கிடைக்கும். அதனால பிரியாணி லீஃப் நான் இதில் போடல. நீங்கள் பிரியாணிக்கு வந்து தாளிக்கும் போது அந்த லீஃபை போட்டுக்கோங்க. பவுடர் ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். தேங்க்யூ.